சுப்ஹானஹு தஆலா மனித வாழ்க்கையை பல்வேறு நிலைகளில் பல்வேறு கட்டங்களில் படைக்கப்பட்ட மனிதனை மீண்டும் அவனிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கிறான். அதில் நாம் இந்த உலகத்திலே வாழுவது சில ஆண்டுகள், அதற்கு பிறகான மன்னரை வாழ்க்கை பல ஆண்டுகள், அதற்கு பிறகான மறுமை வாழ்க்கை ஆண்டுகளுக்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட நிரந்தர காலம். குறுகிய காலம் துன்யா, பல்லாண்டு காலம் கபரு, காலமே இல்லாத மறுமை. இப்படி மூன்று நிலைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன். அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் மன்னரை இருக்கிறது. அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுகிற வரைக்கும் மன்னரை தான். திருக்குர்ஆனில் சூரா தாஹாவினுடைய பிரபலமான வசனம், கபரு குழியிலே யாரையாவது நாம் கபரடக்கம் செய்துவிட்டால் மண்ணை அள்ளி போட்டு மூடுகிற போது 3 கையிலே பிடிமண் எடுத்து போடுவோம். அப்போது நாம் சொல்லுகிற அந்த வார்த்தை குர்ஆனுடைய வார்த்தை. முதல் பிடி மின்ஹா கலக்னாக்கும், இந்த மண்ணிலிருந்து படைத்தோம். இரண்டாவது பிடி ஒஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணிலேயே திரும்ப உன்னை மீட்டு விட்டோம், மீட்கிறோம். ஒமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இதே மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு முறை எழுப்புவோம். 3 பரிணாம வாழ்க்கைகளில் நம்முடைய 3 நிலைகள் மண்ணோடு சம்பந்தப்படுகிறது. மண்ணிலிருந்து வருகிறான், மீண்டும் மண்ணுக்குள்ளே அடங்குகிறான், மீண்டும் அந்த மண்ணிலே இருந்து மறுமைக்காக எழுப்பப்படுகிறான். மன்னரை வாழ்க்கை உண்மை, மன்னரை உண்மை, அதிலே நல்லோர்களுக்கான தவாபுகள் உண்மை, சுகங்கள் உண்மை, தீயோர்களுக்கான தண்டனைகள் உண்மை என்று நம்புவது ஒரு முஸ்லிமின் கட்டாய கடமை. அறிவியல் போகிற வளர்ச்சியில் மன்னரையும் மறுமையும் கேள்விக்குறிகளாக்கப்படுகிற ஒரு உலகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னாலே மனித சமுதாயத்தின் ஒரு நீண்ட வழித்தொடர் அந்த மண்ணுக்குள்ளே தான் போயிருக்கிறார்கள். அங்கே நடைபெறுகிற சில நிகழ்வுகளை குறித்த எச்சரிக்கைகள் உலகத்திற்கு அவ்வப்போது வருகிறது. மன்னரை வாழ்க்கையை, கபருடைய வாழ்க்கையை சத்தியம் என்று நம்பாதவன் உண்மை மூமினாக ஆக முடியாது. சொல்லப்போனால் பூமியின் மேற்பரப்பிலே சில பேர் அல்லாஹ் வாழச் செய்திருக்கிறான், கீழ்பரப்பில் சில பேர் வாழுகிறார்கள். மேலுள்ள வாழ்க்கையும் வாழ்க்கைதான், மன்னரைக்குள்ளே இருப்பதும் வாழ்க்கைதான், சில வித்தியாசங்களோடு. எனவே மேலே இருக்கிற மனிதன் குறுகிய காலத்திற்குள்ளேயே முடித்துவிட்டு பூமியின் கீழ்ப்பகுதிக்கு வாழப் போய்விடுவான். அப்படி வாழப் போய்விடுகிற போது அவன் அனுபவிப்பவைகள் தான் பல்லாண்டு காலங்கள் அல்ல, பல 100 ஆண்டுகள் அல்ல, பல்லாயிரம் ஆண்டுகள். நாம் பூமியின் மேலே வாழுகிற போது உள்ள சூழ்நிலைக்கும் கீழே கபரடக்கம் செய்யப்படுகிற போது உள்ள சூழ்நிலைக்கும் இடையிலான சில பேருக்கும் தெரியும். கபரு இதற்கு நேர் மாற்றம், நேரடியாக ரூஹுக்கானது. சுகமாக இருந்தாலும் தண்டனையாக இருந்தாலும் ரூஹுக்கானது. ஆனால் பின்னணியில் உடலுக்கும் அது வலிக்கும், உடலுக்கும் அது ருசிக்கும், உடலுக்கும் வேதனை உண்டாகும். மறுமை வாழ்க்கை என்பது உடலும் ரூஹும் சேர்ந்து அனுபவிக்கிற சுகம் அல்லது தண்டனை. அதனால்தான் உலக மனிதனை விட மறுமை மனிதன் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். மன்னரையில் இருப்பவனை விட மறுமைக்கான மனிதன் சக்தி பெற்றவனாகிறான். இப்போது இந்த உடலை பொறுத்தவரை உடல் பிரதானம், ரூஹு பின்னால். கபரிலே ரூஹு பிரதானம், உடல் பின்னால். மறுமையில் இரண்டும் சேர்த்து அல்லாஹுவால் ஒன்று இன்பங்கள் தரப்படும் அல்லது வேதனைகள் தரப்படும்.
மவுத் என்பதற்கு அர்த்தம் நம் உடலை விட்டு ரூஹு பிரியுதல் என்று அர்த்தம். இன்ஃபிகாக்கு ரூஹி அனில் ஜஸத். ரூஹுக்கு மவுத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ரூஹு அப்படிதான் இருக்கும், நம்மள்ட்ட இருந்து கிளம்பி வேற இடத்துக்கு போவதே ஒழிய ரூஹு மவுத்தாகுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, அரிசுக்கு மவுத்து இல்லை, ஜன்னத்துக்கு மவுத்து இல்லை, நரகத்துக்கு மவுத்து இல்லை, கலமுக்கு மவுத்து இல்லை, ரூஹுக்கு மவுத்து இல்லை. மவுத்து கிடையாது, நம் உடலை விட்டும் ரூஹு பிரிகிறது, அவ்வளவுதான். பிரிவதற்கு பெயர் மவுத் என்பது, அதை சொல்லுகிறோம். ரூஹு எங்கு இருக்கிறது? உலகம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது என்கிறான் அல்லாஹ். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது என் ரட்சகனுக்கு தெரியும். எல்லா உடம்பிலும் ரூஹ் இருக்கிறது, இல்லாவிட்டால் அசைய போவதில்லை. எங்கு இருக்கிறது தெரியாது. வேண்டுமென்றால் ஒரு இடம் சொல்லுங்கள், ஏதாவது ரூஹ் இருப்பதற்கு என்று கேட்டால், குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கிற சில இஷாராக்கள், சில சைகைகளை பார்க்கிற போது தொண்டை குழி என்று சொல்லலாம். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், தொண்டை குழிக்கு ரூஹு வருகிற போது, ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், நீங்கள் அப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள் ரூஹு போவதை. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாக்கின் லா துப்சிரூன், நாம் பக்கத்திலே தான், மிக நெருக்கத்திலே தான் இருப்போம், நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் சூரத்துல் வாக்கியாவின் கடைசியிலே சொல்லுவதை பார்க்கிற போதும், ஒரு மனிதன் தௌபா செய்கிற போது அந்த தௌபா தொண்டை குழிக்கு ரூஹு வருகிற போது அந்த தௌபா ஒப்புக்கொள்ளப்படாது என்கிற வார்த்தையெல்லாம் ஒரு ரூஹின் இருப்பிடமாய் தொண்டை குழியை சொல்ல வைக்கிறது. மொத்தத்தில் மனித உடல் இந்த உலகத்தில் பிரதானம். உடனடியாக நமக்கு ரூஹு நம்மை விட்டு கொஞ்ச நேரத்திற்கு பிரியும். நன்றாக கவனிக்க வேண்டும். மன்னரை வாழ்க்கை மர்மங்கள் நிறைந்தது என்றாலும் அந்த மர்மங்கள் சிலவற்றை புரிய முடியும். நான் புரிவதற்காக சொல்லுகிறேன். ரூஹு கொஞ்ச நேரத்திற்கு தான் பிரியும், மீண்டும் உடலோடு வந்து ஒட்டிக்கொள்ளும், மீண்டும் உடலோடு ஒட்டிக்கொள்ளும். முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ், நபித்தோழர் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு ஜனாசாவுக்கு வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழி தோண்டப்பட்டிருக்கிறது. இன்னமும் அந்த அல்லையிலே தோண்டப்படுகிற பிள்ளை குழி என்று சொல்லுவோமே, பல ஊர்களில் அதை தோண்டுகிறார்களே, பிள்ளை குழி இன்னும் தோண்டப்படவில்லை. கபரு தோண்டிவிட்டு சைட்ல ஒரு மையத்தை வைக்கிற அளவுக்கான பிள்ளை குழி என்று சொல்லுவார்கள், அரபியிலே லஹத் என்று சொல்லுவார்கள். அது இன்னும் தோண்டப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் வந்து விட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இறங்கி, யாரோ ஒரு மையத்து, அதற்காக பிள்ளை குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறார்கள், எல்லாரும் சுற்றி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்திருந்த கோணத்தை இந்த அறிவிப்பாளர் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். வன்னாசு ஹவ்லஹு ஜுலூஸ் கஅன்ன அலா ரூஸிஹிம் அத்-தைர். தலையிலே பறவைகள் அமர்ந்தால் எப்படி அசையாமல் இருப்பார்களோ அதுபோல சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி இருந்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடம் ரூஹ் பிரிவதை பற்றி எங்களுக்கு தத்ரூபமாக சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? ஒரு நல்ல மனிதன் மரணிக்கிற போது ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகிறார்கள், ரஹ்மத்துடைய மலக்குகள் வருகிறார்கள். வந்து அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா அய்யத்துஹர் ரூஹு தய்யிபா, மனம் மிக்க ரூஹே நீ வா என்று அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு எறும்பு கடியின் வேதனை கூட தெரியாத அளவுக்கு அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்படும். இதுவே தீயவனாக இருந்தால் அதாபுடைய மலக்குகள் வருவார்கள். ஒரு ரம்பத்தால் மரம் அறுக்கப்படுவது போல, அறுபடுவது போல அவனுடைய ரூஹு வரவிடாமல் பிடிவாதமாயிருப்பதை பிடுங்கி எறிவதை போல அவரிடமிருந்து ரூஹு கைப்பற்றப்படும். நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் கைப்பற்றப்பட்டவுடன் ரூஹு மேலே கொண்டு செல்லப்படும், ரூஹு கொண்டு செல்லப்படும். மலக்குகளிடத்தில் அனுமதி கோரப்படும். வானின் கதவுகள் நல்லவனுக்காக இருந்தால் அவனின் நல்ல பெயரை சொல்லி திறக்கப்படும், அழகிய வர்ணனைகளை கொண்டு திறக்கப்படும். கெட்டவனாக இருந்தால்
அவன் தீய பெயர்களை சொல்லி இப்படிப்பட்டவனுக்கு வான்கதவுகள் திறக்கப்படாது போ என்று சொல்லப்படும். உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் முக்கியமான ஒன்று நடக்கும். நல்லவனாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி விடுவான், இந்த ரூஹை எல்லியீன் என்று சொல்லக்கூடிய நல்லோர்களின் பதிவேட்டிலே வையுங்கள். கெட்டவனாக இருந்தால் இவனுடைய ரூஹை சிஜ்ஜீன் என்கிற தீயவர்களின் பதிவேட்டிலே வையுங்கள். குர்ஆனிலே வருகிறது, இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன், கெட்டவர்களின் ரூஹின் பதிவிடம் சிஜ்ஜீன் என்கிற இடம், சிஜ்ஜீன் என்கிற பதிவேடு. நல்லவர்களின் ரூஹின் பதிவு அது எல்லியீன் என்பது அங்கே கொண்டு போய் வைக்கப்படுமாறு சொல்லப்படும். இப்ப ரூஹு மேல போனது மீண்டும் அல்லாஹுவினுடைய வாழ்த்தை பெற்ற பிறகு அல்லது அவர்களின் சாபத்தை, மலக்குகளின் சாபத்தை பெற்ற பிறகு மீண்டும் அது உடலுக்கு வரும். உடலுக்கு செய்யப்படுகிற வேதனைகள் ரூஹுக்கும் தான், ரூஹுக்கு கபரிலே செய்யப்படுகிற வேதனைகள் உடலுக்கும் தான். நாம செய்ய வேண்டியது என்ன? ரூஹு போனவுடன் செய்ய வேண்டியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவான வழிமுறைகளின் பிரகாரம் ரூஹு பிரிந்த அடுத்த நிமிடம் கண்களை மூடிவிட வேண்டும். ரூஹு பிரிந்த அடுத்த சில நிமிடங்களில் வயிறு ஊதாமல் இருப்பதற்காக ஒரு கனப்பொருளை வயிற்றின் மீது வைக்க வேண்டும். மூன்றாவது, தாடையை கட்டிவிட வேண்டும். மையத்தை பார்ப்போருக்கு அது அசிங்கமாக தெரியாமல் அவர் உறங்குவது போன்று படுத்திருப்பதற்காக தாடையை சேர்த்து கட்டப்படும். இல்லாவிட்டால் வாய் பிளந்து கொள்ளும். ஒரு மரணித்த ரூஹு பிரிந்த அந்த வினாடியில் நாம் செய்ய வேண்டியது இதுதான். இப்போது நல்ல ரூஹாக இருக்குமானால், மரணம் நல்லதாக இருக்குமானால், அந்த மையத்து கஃன் செய்யக்கூடியவர்களை, குளிப்பாட்டுபவர்களை, தோளிலே சுமந்து செல்பவர்களை பார்த்து சொல்லுவாம், கத்திமூனி கத்திமூனி. நாம் கேட்க முடிவதில்லை, ஆனால் மையத்தின் புலம்பல் இதுதான், என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள். கெட்டவனுடைய ரூஹு எடுத்து செல்லப்படுகிற போது, இதுவெல்லாம் கதை புத்தகம் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்தின் எல்லா ரகசியங்களையும் துல்லியமாய் ஒரு சின்ன அளவு கூட பிறழ்வு இல்லாமல் பேசிய பெருமானாருடைய வார்த்தை. கெட்ட ரூஹு சொல்லுமாம், ஐன தத்ஹபூ நபி, ஐன தத்ஹபூ நபி, என்னை எங்கே கொண்டு செல்லுகிறீர்கள், என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கபருக்கு செல்லுவதற்கு தவிர்க்குவதற்காக புலம்பக்கூடிய சூழ்நிலை கெட்ட ரூஹுக்கு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஜனாசாவை விரைந்து செல்ல வேண்டும், விரைந்து அடக்க வேண்டும், குறுகிய நேரமே வைத்திருக்க வேண்டும். சுமந்து செல்வோர் நீங்கள் அரபு நாடுகளில் பார்க்கலாம், நடந்து செல்ல மாட்டார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு மெல்லிய ஓட்டம் என்று சொல்லலாம். வேக வேகமாய் அவர்கள் போவதற்கு காரணம், ஜனாசாவை பொறுத்தவரை நல்ல மையத்தானாலும் கெட்ட மையத்தானாலும் விரைந்து கொண்டு போவது ஏன் தெரியுமா? நல்லவனாக இருந்தால் அவன் ஆசைப்பட்டபடி சீக்கிரம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. கெட்டவனாக இருந்தால் எவ்வளவு சீக்கிரம் இந்த தீயவனை நம் தோளில் இருந்து இறக்க முடியுமோ இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக. நீண்ட நேரம் சுமப்பதற்குள்ள தகுதியில் அந்த ஜனாசா இல்லை, எனவே இறக்கி வைப்பதில் விரைவு காட்டுங்கள் என்பதற்காக வேண்டி நல்ல மையத்தானாலும் கெட்ட மையத்தானாலும் விரைந்த அடக்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். அதற்கு பிறகுதான் உங்களுக்கெல்லாம் தெரியும், இரண்டு மலக்குகளின் கேள்விகள். உன் ரப்பு யார், உன் நபி யார், உன் மார்க்கம் என்ன? இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் படம் காட்டி இவர் யார் என்கிற கேள்விகள் எல்லாம் கபரிலே கேட்கப்படுகிறது. நல்லடியார் சரியாக பதில் சொல்லி விடுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இஃப்தஹு லஹு பாபன் இலல் ஜன்னah, கபரில் இருந்து அவனுக்கு சொர்க்கத்தை காட்டுங்கள் அந்த நல்லடியானுக்கு. ஃபல்யன்துர் இலா மக்அதிஹி மினல் ஜன்னah, சுவனத்தில் இவருக்கான இடத்தை இவர் கபரில் இருந்து பார்க்கட்டும். பார்ப்பதற்கு காட்டப்படும். சும்ம உஸ்ஸிஅ லஹு கபருஹு, பிறகு அவர் கபர் விசாலமாக்கப்படும். நல்லோர்களின் கபரு கண்ணு கட்டிய தூரம் வரை விசாலமாகும். அப்போது நல்லடியாராக இருந்தால்
அவர் சொல்லுவாராம், அகிமிஸ் ஸாஅ அல்லாஹும்ம அகிமிஸ் ஸாஅ, யா அல்லாஹ் உடனே கியாமத்தை கொண்டு வா, உடனே உலகத்தை அழிச்சிரு, கியாமத்தை கொண்டு வா. காரணம், இவர் பார்க்கிற இவர் இருப்பிடத்திற்கு இவர் போய் சேர வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். கெட்டவனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், இஃப்தஹு லஹு பாபன் இலன்னார், இவனுக்கு நரகவாசலை திறந்து காட்டுங்கள். இவன் ஃபல்யன்துர் இலா மக்அதிஹி மினன் நார், இவன் நரகத்தில் இவனுக்கான இருக்கையை, இவன் இருப்பிடத்தை பார்க்கட்டும் என்று அவனுக்கு காட்டப்படும் என்று நல்லவர்களாக இருக்கிற பட்சத்தில் கேள்விகளுக்கு முடிந்து அந்த அருளிறங்கும் ஒரு அற்புத காலத்தில் அழகான வார்த்தைகளை சொல்லி, நம் கனௌமத்தில் அரூஸ், மணமகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று ஒரு புதுமா பிள்ளைக்கு சொல்லுவது போல வாழ்த்தை சொல்லிவிட்டு மலக்குகள் போவார்கள் என்று நாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தினுடைய கபரின் நிலைகள் குறித்து பேசிய வார்த்தைகளை பார்க்கிறோம். நீங்கள் மரணத்தை மறுக்க முடியாது என்பது போலவே மரணத்திற்கு பின்னால் இருக்கிற மன்னரை வாழ்க்கையும் மறுக்க முடியாது. வாழுகிற இந்த அற்ப காலத்தில் அந்த மன்னரைக்கான நம்முடைய காலம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கிற இடம் இந்த 60-70 ஆண்டு காலங்கள். சில பேர் மௌத்தாகிறார்கள், துனியாவில் இருக்கிறவனெல்லாம் சந்தோஷப்படுறான், தொலைஞ்சா போதும் அவன் போயிட்டானே என்று சந்தோஷப்படுகிறான். சில பேர் மௌத்தாகிறார்கள், மலக்குகள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள், ஒரு நல்லடியான் நம்மை நோக்கி வருகிறான். விண்ணிலே உள்ளவர்களும் மண்ணிலே உள்ளவர்களும் எல்லாருடைய துஆவுக்கும் உள்ள நல்லடியாராக இருந்தால் மலக்குகள் வரவேற்பு கொடுக்கிறார்கள். நல்லடியார்களின் மரணங்களுக்கு கபரிலே கிடைக்கிற வரவேற்புகள் இவைகள் எல்லாம். 1000 நிகழ்வுகள் இந்த உலகத்தின் நீண்ட நெடிய வரலாற்றில் இருக்கிறது. அடக்கப்பட்ட பல்லாண்டு காலத்திற்கு பின்னாலே தோண்டி பார்க்கிற போது நிறைய நபித்தோழர்கள் நல்லோர்களின் சடலங்கள் சற்று முன் அடக்கப்பட்டதை போல ஃப்ரெஷ்ஷாக அந்த பாடிகள் இருப்பதை உலகத்திற்கு அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கிறார். சஹாபாக்களில் ஷஹீதாகி போன சில பேருடைய ஜனாசாவை தோண்டி எடுத்த போது கை வைத்திருந்தார்கள் ஒரு இடத்தில். அம்ர் இப்னுல் ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்றவருக்கு பெயர். எதேச்சையாக விஸ்தரிப்பு பணிக்காக வெள்ளம் வந்ததற்காக அவருடைய கபரின் ஜனாசாவை எடுத்து இன்னொரு இடத்திலே அடக்குவதற்காக கொண்டு போகிற போது கை நழுவிய இடத்தில் இரத்தம் கொப்பளித்து வெளியே வந்ததை பார்த்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஷஹீதுகள் அப்படியே இரத்தத்தோடு இருக்கிறார்கள். கெட்டுப்போகாத உடல்கள் என்ன சொல்லுகிறது? சற்று முன் அடக்கப்பட்டதை போன்று 650 வருஷத்திற்கு முன்னாலே அடக்கப்பட்டவர் இருக்கிறார் என்றால் அதை என்ன சொல்லுவது? கெட்ட பல்வேறு கபறுகளை பூமி கூட வாங்கி கொள்ளாமல் வெளியே தள்ளியது, அதை என்னவென்று சொல்லுவது? அடக்கத்திற்கு போவதற்கு முன்னாலேயே கீழே அவ்வளவு பாம்புகளும் கபரிலே இருந்தது, என்ன சொல்லுவது? மன்னரை வாழ்க்கை நாம் நினைப்பது போல் கண்ணை மூடியதோடு கதை முடிந்து விடவில்லை. கடவுள் இல்லை என்று சொல்லுபவன் வேண்டுமானால் அதை சொல்லலாம், அல்லாஹுவை நம்பியவன் சொல்ல முடியாது. இது ஏதோ கண்ணை மூடியதோடு ஒட்டுமொத்தமாய் முடிந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தினுடைய மனித சமுதாயம். மரணித்தவர்களை பார்க்கிறோம், மன்னரைக்கு போனவர்களை பார்க்கிறோம், நல்லடியார்களுக்கான வரவேற்புகளை பார்க்கிறோம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. இவருடைய மௌத்து செய்தி சொல்லப்பட்ட போது அர்ஷ் அசைந்தது என்று வருகிறது. இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆதினுடைய மரணத்தில் அர்ஷ் அசைந்தது என்று வருகிறது. மகிழ்ச்சியிலே யாராவது வந்தால் நாம் ஒரு அசைவு கொடுப்பது போல், நாம் ஒரு ஆட்டம் காணுவது போல் அசைந்து கொடுத்திருக்கிறது. சஅத் இப்னு முஆத் கந்தக் போரிலே அடிபட்டு சில நாட்கள் உயிரோடு இருந்து 40 வயதை அடைவதற்கு முன்னாலேயே வஃபாத்தாகி ஷஹீதின் அந்தஸ்துகளின் தலைச்சிறந்த சஅத் இப்னு முஆத் மதீனாவினுடைய ஒரு பெருங்கூட்டத்தின் தலைவர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சாலிகான மனிதனுடைய ஜனாசாவுக்கு 70,000 மலக்குகள் வந்திருக்கிறார்கள் என்றார்கள். தூக்கியவர்கள் தகவல் தருகிறார்கள்,
ஜனாசாவை தூக்குகிற போது வெயிட்லெஸ்ஸாக இருந்தது, சுத்தமாக எடை இல்லை. நாயகம் சொன்னதை நாங்கள் புரிந்து கொண்டோம், அதை தூக்கியது நாங்கள் அல்ல, மலக்குகள். இடம் கிடைக்காத மதீனாவினுடைய பாத நெருக்கடிகள் அளவுக்கு அதுவரை இறங்காத 70,000 மலக்குகள் இறங்கினார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன புகழ் சொல்லி அழுதாலும் இந்த மையத்துக்கு தகும், அப்படிப்பட்ட புகழுக்குரியவர் சஅத் இப்னு முஆத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே தொழ வைத்து அடக்கம் செய்ய அதன் பணிகளில் ரசூலுல்லாஹ் இறங்கிய போது கபரிலே வைத்தவுடன் லேசாக கபரு ஒரு முறை இருக்கியதை பார்த்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு முறை இருக்கியது. நான் சொல்லுவது சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. இன்னலில் கபரி வக்தத்தன், கபருக்கு ஒரு நெருக்குதல் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. லவ் நஜா மின்ஹா லனஜா சஅத் இப்னு முஆத், ஒருவேளை இந்த கபரின் நெருக்கத்திலே இருந்து யாராவது தப்பிப்பதாக இருந்தால் சஅத் இப்னு முஆத் தப்பி இருப்பார். அவரையும் நெருக்கியது. அந்த ஹதீஸிற்கு கூட முஹத்திஸீன்கள், சில விளக்க உரையாளர்கள் இப்படி விளக்கம் தருவார்கள். நாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம், மண் நமக்கு தாய் ஸ்தானம். மீண்டும் மௌத்தாகி மண்ணுக்கு போகிற போது வரக்கூடிய தான் பெற்ற மகனை அல்லது மகளை தாய் ஒரு முறை அணைத்து கொள்ளும். நல்லடியார்களை அந்த தாய் அணைத்து கொள்ளுகிற போது ஒரு குழந்தையை தாய் அணைக்கிற போது தான் இருக்கும் அந்த நெருக்குதல். அதுவே கெட்டவனாக இருந்தால் குழந்தையை தாய் அணைக்கிற அந்த தோரணையில் இருக்காது. ஹதீஸில் வருகிறது, பிஹைது தக்ததிஃபு அத்லாஉஹு, அவன் விழா எலும்புகள் நொறுங்கி போகிற அளவுக்கு கபரு நெருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபருக்குள்ளே இருக்கிற சூட்சுமங்கள்